பெண்கள் பாதுகாப்புக்கும் சமூக பாதுகாப்புக்கும் வந்து பேசுகிறாங்க அந்த ஆயா. கேளுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? 74. கண்ணாடி போட்டுக்கிட்டே அந்த வேலை அது கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு, நல்லா பார்த்து பார்த்து பண்ணணும்ல. அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டே 74 வயசுலேயும் இந்த ஒர்க் பண்ணுறீங்க. பெண்களுக்காக என்ன சொல்ல வரீங்க? பெண்கள் பாதுகாப்புக்கு நிறையா இப்போ காலேஜ் போகிறாங்க பெண்கள், பாதுகாப்போடு போகிறாங்களா? பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு 4 இடத்துல வேலைக்கு போகிறாங்க, ஹோட்டல் ஃபீல்டுக்கு போகிறாங்க வேலைக்கு. அவங்களுக்குலாம் என்ன கருத்து சொல்லுவாங்க? எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம்? ஒரு 9 மணி தான் வீட்டுக்கு வராங்க, காலைல ஒரு 8 மணிக்கு போகிறாங்க, குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்பிட்டு சாப்பாடு செஞ்சு வச்சு கணவனை வேலைக்கு அனுப்பிட்டு, ஒரு பொண்ணு காலைல எழுந்ததுமே, அதாவது கல்யாணம் ஆன பெண்ணுலேருந்து காலையில் எழுந்தாங்கன்னா அவங்க காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்காங்க. அப்போது ஒரு மிடில் கிளாஸ், அதாவது சாதாரணமான ஃபேமிலியில் வர்றாங்கன்னா மாடு சாணி எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சி வாசலை தெளிச்சுட்டு குழந்தை சாப்பாடு செஞ்சுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு, கணவனுக்கு வேலையை பார்த்துட்டு, குழந்தைக்கு வேலையை பார்த்துட்டு எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அந்தமாரி பெண்கள் காலையில் எழுந்து அப்புறம் ஈவினிங் வரைக்கும் ஒரு நைட்டு படுக்கிறதுக்கே மணி 11, 12 ஆகிடுது. திரும்ப நாளைக்கு அவங்க ரெடி பண்ணணும்ல வேலையை. அந்தமாரி பெண்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? பெண்களை ஆண்கள் மதிக்க கற்றுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அது எப்படி நடந்துக்கணுன்ற முறையை கற்றுக் கொடுக்கணும். அந்த பொண்ணுங்களுக்கு பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், வெளி பழக்கங்களில் எப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும். குடும்ப பெண்ணாக இருக்கிறது ஒரு கொல்லி வேலையை காலையில் ஏற்றி சாணி காய்ச்சி போட்டு பெருக்கி தள்ளி ஊற்றி வாடிட்டு அது கொல்லை வேலையை அது பார்த்துக்கணும். குழந்தைங்கள பள்ளிக்கூடம் அனுப்பணும். ஒரு உத்தியோகத்துக்கு போகிற பிள்ளை அவங்களுக்கு மதித்து பெண்கள் பாதுகாப்பு முக்கியம். குழந்தைய நல்லா கவனிச்சிக்கணும், பிள்ளைங்கள திட்டமாக கவனித்து பிள்ளைங்கள வளர்க்கணும்.